ஹாய் மை ஃபேமிலிஸ். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஃபுல் டே ரொட்டீன்லாம் சொல்ல முடியாது. இப்போ மணி வந்து 8:10 ஆகிடுச்சு. நிரூ கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டைல்ஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இந்த வீடியோ புதன்கிழமை தான் பார்ப்பாங்க. இங்கே 10 மணிக்கு டைல்ஸ் எடுக்க போகலாம் அப்படிங்கிறனால நான் ரக்ஷு வந்து காலேஜ் லீவ் போட சொல்லிட்டேன். ஆக்சுவலாக செமஸ்டர் தான் நடக்குது, ஆனால் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக போகணும்னு சொல்லிட்டு போகிறேனாங்க. அப்புறம் இதுக்காக போகணுமேப்பா அப்படின்னு சொன்னேன். ஓகே, எனக்காக அவன் லீவ் போட்டான். ஆனால் இப்போ கால் பண்ணி கால் வந்து புதன்கிழமை ஆக்சுவல் நாளைக்கு வச்சுட்டு அப்படியே நம்ம டைல்ஸ் எடுக்க போயிடலாமா, நீ நல்ல நேரம் மட்டும் பார்த்து சொல்லு, நாளைக்கு நல்ல நாளாகவும் இருக்குது, முகூர்த்த நாளாகவும் இருக்குனாங்க. சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதனால தான் நாங்கள் வந்து லேட்டாக அப்படியே நிறுவ கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு மார்க்கெட் போயிட்டு, ஏன்னா மார்க்கெட் போய் 2 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு, 2-3 வாரம் ஆகிடுச்சு. தீபாவளிக்கு அப்புறம் ஒரு டைம் போயிட்டு வந்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டே போகல. ஸோ அதனால் அப்படியே மார்க்கெட் போயிட்டு காய்கறியெலாம் வாங்கிட்டு அப்புறம் மதியம் போய் பூவெல்லாம் வாங்கலாம்னு நினச்சோம். ஸோ இன்றைக்கி அதை எதுவும் செய்யலை. இப்போ நம்ம காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு மதியம் வேறு ஒரு வேலையாக பார்க்கலாம். வீட்டுக்கு தேவையானதாக ஒரு திங்ஸ் வாங்க போகணும். அது பெருமாநல்லூர் சைடு போகணும். அது நம்ம நிறு ஸ்கூலில் விட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10-11 மணிக்கு மேலே லேட்டாக போனோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வரும்போது உதிரிப்பூ வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா நாளைக்கு பூ வேணும் இல்லையா, உதிரிப்பூ வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம அப்படியே 1 by 1 போய் வீடியோ பார்க்கலாம். நான் போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நிறு வந்து ரெடி ஆகிட்டாங்க, பேக்கில் திங்ஸ் பேக் பண்ணுறாங்க. அவங்க வந்தோடனே அவங்களே வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் ரக்ஷு ஏன் 2-3 நாளாக வீடியோவில் வரலினீங்க, நான் தான் இங்கே இல்லையா சென்னை போயிட்டேன். இதோ ரக்ஷு வந்துட்டாங்க, உங்கள் செல்ல தேவதை வந்துட்டாங்க. அம்மாவுக்கு ஒரு முத்தமே கொடுக்க மாட்டேங்கிறா. சரி நம்ம போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்கூலுக்கு கூடுறதுக்கு நேர் வழியில் போவேன், ஏதோ ஒரு வழியில் போகும். பாருங்கள், மேப்பெல்லாம் போட்டு ரைட்டுமா இல்லை லெஃப்ட்டுமா அது வஞ்சிப்பாளையம் போகிறதுமா. காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஆனால் இதில் என்னன்னா, எல்லா காய் வாங்குறப்ப கூட நான் சந்தோஷப்படல, ஒன்று வாங்கினப்போ தான் சந்தோஷப்பட்டேன். அது என்னன்னா இதுதான் பிடிச்சிக்கல சண்டை போட்டு வாங்கினது. என்ன கதைன்னு வீட்டில் போய் சொல்கிறேன். என்ன குட்டை இங்கே பாரு, தூக்கம் வந்துட்டுனா அதான் அப்படி படுத்து காட்டுது. இந்த பக்கம் வாட. இல்லை, இங்கேருந்து நல்லா தான் தெரியுது. என்னமோ டைலாக் குட்டை, சின்ன பையன் எடுத்துகிட்டு போனால் சொல்லு. 2 கீரை மொந்து பார்க்குதுங்க. அதாவது தங்கமே, நான் வந்து என்ன யோசிச்சுப்பேன்னா, பேகு பெருசாக இருந்துச்சுன்னா அதிகமாக நம்ம செலவழிச்சிருவோம், பை சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்துடுவோன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்ன சந்தையில். அதை இப்போ வந்து என் மக கேட்குறா. பெரிய பை எடுத்துகிட்டு வந்து இத்தனை வேலை இருந்திருக்காதா. புளிச்சக்கீரை வந்து இது வந்து ரொம்ப இளங்கீரை. ஆனால் நான் தான் சொன்னேன் புளிச்சக்கீரைடான்னு. அந்த ஆயா ஒரே ஒரு கத்தை வச்சுருந்தாங்க, ஒரு கத்தை வாங்கி என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு சொன்னதுக்கு, எனக்கு தெரியாது புளிச்சக்கீரை வேணும், அப்படியே உட்காந்துட்ட சந்தைக்குள்ளார, எந்திரிக்கவே இல்லை. அப்படிலாம் இல்லை, ஏன் ஆசையை காட்டினேன் அப்படி இப்படி சொல்லி திட்டினேன். அப்புறம் சரின்ட்டு 3 கத்தை 20 ரூபாய். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கத்தையாக வாங்கினாங்க, ஒரு 10 கத்தை. அதை பார்த்துட்டு அம்மா அவங்கக்கிட்ட போய் கேட்டு அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க அதான் அங்கடிக்கு போமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சேலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா, அது சேலுக்கு மல்லிகை கடைக்கு. அப்புறம் சரி ஓகேன்னு அங்கே போனால் 2 கத்தை கேட்டேன். அந்த அக்கா 3 கத்தை 20 ரூபா கொடுப்பாப்பா. நாங்கள் ரைட் ஓகே சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஜாலி. நாளைக்கு பிடிச்சிக்கீரை, ரக்ஷு பறிப்பான். சரி, இது மட்டும் தான் நான் பறித்து கொடுப்பேன், ஏன்னா நான் படிக்கணும் நாளைக்கு. அப்புறம் நமக்கு வேலை கிடக்கு. இந்த மிளகா 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன் பஜ்ஜி போடுறதுக்கு. வெண்டைக்காவும் உடஞ்சி போச்சு ஒன்று. என்னன்னா புடலங்க 1/2 கிலோ. பயந்துட்டோம் மாமா, இதை கடிச்சிட்டு இருந்தோன்னா ஏதோ பூச்சி தான் நினச்சிட்டேன். கடிச்சிக்கோ. 1/2 கிலோ அவருக்கு என்னமோ வயலட் கலர் இருக்குது. பீட்ரூட் அடக்கிடும். அதெல்லாம் இவங்ககிட்ட கூட விளையாடுவானுங்க.
வீடு பூரா சவுப்பு சோப்பாக இருக்கும். எப்படியும் இப்போ வீடு தொடச்சி தான் ஆகணும். அப்புறம் வெண்டைக்காய் 1/2 கிலோ. வெண்டைக்காய் நான் போய் கேட்குறேன். உடனே நிறுவனேன்னு சொல்லு. அம்மா வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு அப்புறம் 1/2 கிலோவை எடுத்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது? பச்சை மிளகாய் 1/4 கிலோ, உருளைக்கிழங்கு கிலோ. 2 பேத்துக்கு இங்கே என்ன வேலை? ஓடு. அவனுக்கு தான் காய்கறியெலாம் எடுத்து வைக்கிறானுங்க. இல்லை வந்து மோப்பம் முடிச்சிட்ருக்கானுங்க. இன்னைக்கு ஒரு புது ரூட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். சந்து பந்தாலாம் போகணும். கூகுள் மேப் போய் சொல்லாது. கூகுள் மேப் போய் சொல்லாது. பொண்ணுக்குள்ளார கொண்டு போய் விட்டுட்டு இது வந்து உடஞ்சிருச்சு. ஏற்கனவே மூஞ்சில் அலர்ஜி இருக்குது. புளிச்சக்கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ தடுமாறி பார்த்தேன். ஆனால் இந்த ரக்ஷுவால் வாங்கிட்டேன். ஏன்னா ரக்ஷுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம். என்ன பண்ணுறது? ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டோம். இல்லை, நிரு வந்து எந்த கீரை சாப்பிட்றானோ இல்லையோ புளிச்சக்கீரை நல்லா சாப்பிடுவான். ஃபேமிலிக்கே புளிச்சக்கீரை பிடிக்கும். புளிச்சக்கீரை பைத்தியங்க. இந்த புளிச்சக்கீரை வந்து எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம். இன்னொருத்தங்க இவனை தான் என்கிட்ட டார்ச்சர் பண்ணி. நீ போய் ஓடிடு, உள்ள ஓடு. ஏய், அவன் பாலுக்கு தூக்கி விடு. பால் இல்லை, பால் ஊற்றணும். புதினா 1 கட்டு, மல்லி 1 கட்டு, கருவேப்பிலை 10 ரூபீஸ். இது என் பர்ஸு. அது எத்தனை ரூபாய்க்கு வாங்கினேன்? பாவக்காய் 1 கிலோ. ஏன்னா பாவக்காய் இப்போ குழம்பை விட ஃப்ரை பண்ணுறது பிடிச்சிருக்கு எல்லாத்துக்குமே இல்லையா? ஆனால் என்ன எங்கள் பெரிய வாண்டு இந்த சின்ன வாண்டு தான் சாப்பிடவே மாட்டேங்கிறான். நல்லா இருக்காது. நம்ம சேல் பண்ணுற மசாலா போட்டு செய்யும்போது பக்காவாக இருக்குது. அதை போட்டு வீடியோ போடு. யாரும் வேணான்னு சொன்னான். இது 1 கிலோ வாங்கிட்டேன். 1 கிலோ 50 ரூபா. எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரல. எல்லாத்துக்கும் ஒரு படி. இதே 900 வந்துருக்குங்க. இதில் மாங்காய் வந்து அவனுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். வாழைக்காய் 3 10 ரூபா. இதெல்லாம் கடையில் வாங்கினோம்னா 20 ரூபா சொல்லுவாங்க. தேங்காய் இந்த காய் வந்து 25 ரூபா. எனக்கு புட்டு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு செஞ்சு தரவே இல்லை. எப்படிதான் மனசாட்சி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, அன்னைக்கு ஈவினிங்கே செஞ்சு தரேன்னு சொன்னேன். தேங்காய் இருந்துச்சு. அடி தங்கம். தேங்காய் வந்துருச்சு. இப்போ தானே தங்கம் வந்துச்சு. தேங்காய் வந்துருச்சு, செஞ்சு கொடு. மாங்காய் நிருக்காக தான் ஆக்சுவலாக வாங்கின மாங்காய். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய். ஏன்னு தெரியல, அவன் எதையுமே அவ்வளோ இதாக இது பண்ண மாட்டான். ஆனால் அந்த மாங்காய் மேலே அவ்வளோ ஒரு லவ். ரைட்டு. இது வந்து கேரட்டு கிலோ 70 ரூபா. ரெண்டும் சேர்ந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஏன்னா அங்கெல்லாம் கிலோ கணக்கில் தான் கொடுப்பாங்க. சாப்பிடு. அவ்வளோதான். இதுதான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அப்படியே அந்த பக்கம் வந்து எடு. எண்ணெயும் இருக்கு இந்த ஆங்கிள். புளிச்சக்கீரை கேமராவா? இதா நீ தான் காட்டிட்டு இருக்கேன். நீ தான் காட்டிட்டு இருக்கேன். எது 2 கேமரா வர மாதிரி வச்சு என்ன சொன்னேன்? நான் அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். நீ தான் காட்டிட்டு இருக்கேன். சரி, போய் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கு? அலசின காய்கறிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அவங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க? என்னதான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எடுத்து வை, நான் துடைக்கிறேன். எட்டிப்பாரு. எங்கே நடுவில் கொஞ்ச நேரம் வீடியோ காணான்னு பார்க்காதீங்க. அதனால தான் வீடியோ வரல. என்ன சார் தெரிகிறது? செம்ம டயர்ட். இதெல்லாம் தூக்கி போட்டு கழுவாமலே கிடக்குது. சிவப்பன் போய் நிறுவ பிக்கப் பண்ணிவிட்டு பால் வாங்கிட்டு நிறுவனம் இது கேட்டான். ஆனால் மாங்காய் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் கேட்டான். என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து. நான் ஒன்று கேட்டேன். என்ன சாமி சால் பின்னாடி
என்ன சாமி? மறந்துட்ட பத்தியா? நான் சொல்லலாம். நீ படுத்திருக்கும் போது இங்கே உட்காந்துட்டு கேட்டேன். சரியா, நாளைக்கு போடலாமா? சரி ஓகே. நாளைக்கு நம்ம நிலங்கள் வைக்கிறோம்ல. சரி ஓகே. இப்போ சாயங்காலம் ஐயரை பார்க்க வர போவேன். நான் வாங்கிட்டு வந்து தரேன். நீ சொல்லணும், நாளைக்கு பிடிச்சி தரேன். சரியா? சரி போகலாம். நான் வண்டி எடுத்து எத்தனை கிலோமீட்டர்னா 78,078 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஆனால் 78 ஓட்டியிருக்கேன். 79 ஆயிடுச்சு. இனி வேகமாக போகலாம். நிறு வந்துடுவான். தூரல் வேற லைட்டாக போடுது. இங்கே பார்த்து ஹாய் சொல்லு பாப்பா. பாப்பா அந்த யாரும் வீடியோ எடுக்கலை, வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். அடி நல்லா. ஏன் எடுக்கலன்னா ரக்ஷு தக்காளி வாங்க சொல்லிட்டான் 50 ரூபாய்க்கு. தக்காளி நல்லாவே இல்லை. ஏதோ சரி காலையில் ஆக்கிறதுக்கு வேணும். ஏன்னா காலையில் காய்கறி மட்டும் வாங்கினேன், தக்காளி வாங்கலை. எல்லாம் வாங்கிட்டு மண்டையில இருந்து கொண்டையை மறந்துட்டோம். இல்லை ஞாபகம்லாம் இருந்துச்சு. சரி மதியமாக பூ வாங்க போகலான்னு நினச்சேன். ஆனால் படுத்து கும்பகரணமாக தூங்கிட்டேன். இப்போ ஐயரை பார்க்க போவையில் தான் நல்லா இருந்தால் தக்காளி வாங்குவேன், இல்லைன்னா கட்டின பூவை ஒரு முளை வாங்கிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான். எப்படா வருவோன்னு இருந்தீங்களா சார்? ஏக்கா வா சார், கிளிப்பட போயிட்டு நம்ம போய் துணி எடுத்துகிட்டு வரலாம். மாங்காய் எங்கே காட்டுங்க. உனக்காகவே வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வாங்க காய் மாங்காவே தான் கிலோ 60 ரூபா. இது நல்லா இருக்கும், புளிக்காது. ஏன்னா நல்லா செங்காயாக இருக்குது. நல்லா அரைஞ்சி போட்டு சாப்பிட்றேன். துணி மட்டும் வேறங்க வாங்கிட்டு வந்தீங்க. அது காரி இப்போ 10 ரூபா. பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்திருக்கியா? ஐயா டேய், எங்க அம்மா பஜ்ஜி மிளகா வாங்கியிருக்கு தெரியுமா? பஜ்ஜி மிளகா இங்கேயே உட்காந்து சாப்பிட்ற. நீ 2 வளர்த்துற எல்லாம் அதுல நான் சாப்பிட்ற சிப்ஸ் கடிச்சுக்குதுங்க. நான் 2 வளர்த்துறது. ஓஹோ நீயாவது அவனுக்கு கொடுக்கலாம்ல சாமிய. பாவம் தானே. ஏற்கனவே நேற்று நான் வாங்கி வச்ச ஹாப்பி பிஸ்கெட் என்ன நிலைமையில இருக்குது பாரு. குடிடா. அவனுங்களுக்கு கவர் சவுண்டு கேட்டால் ஏதோ விளையாடுற நினப்புன்னு இருக்குது போல. கேட்குறான் பாரு. நான் வாழைப்பழம் தின்ட்டு தோலை போட்டிருக்கேன். ஐயோ சரி சாப்பிடு. நான் போய் துணியை மடிக்கிறேன். அப்புறமா போய் ஐயரை பார்க்கலாம். நாளைக்கு என்ன சாமி? சரி ஓகே. நான் நினச்சேன் நதிய மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி பர்மிஷன் வாங்கிக்கலான்னு. அதனால வேண்டாம், நீ கிளம்பு. நான் உன்னை விட்டுட்டு வந்தேன். நிலகால் வச்சுக்கிறேன். 9:15 to 10:15 அம்மா. இங்க பாரு. பார்க்கலாம் முடியாது. ஐஎம்பிசி இங்க பாரு. என்னால முடியாது. இந்த பக்கம் ஒரு செல்லம் உட்காந்துருக்கு. இங்க பாரு. ஒரு நிமிஷம் திரும்பு. அது கோச்சு போயிடுச்சு. அது கோச்சிட்டு போயிருச்சு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அம்மா நைட் சமையல் என்ன? இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லியா? நான் கூட தோசைன்னு நினச்சேன். எறும்பு சாமி அதெல்லாம் இந்த பக்கிங்க ஹாப்பி பிஸ்கெட் சாப்பிடுது. அது இது பண்ணி அக்கா நீ என்ன பண்ற? கிச்சனுக்குள்ள சம்மந்தமே இல்லாம நீ இருப்ப.